ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஷெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். பாருங்கள், பால் புழு கீழே எல்லாம் கொட்டி கிடக்குதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கொட்டி இருக்குன்னு பாருங்கள். நிறைய புழு இறந்துருச்சிங்க. மேலே இருந்து கொட்டும்போது கீழே அடிபட்டு இறந்துருச்சிங்க. பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ புழு கொட்டி கிடக்குதுன்னு. இது எல்லாம் பால் புழுவுங்க. இந்த பக்கம் பாருங்கள், புழு கொட்டியிருக்கு. ஏன் இந்த பால் புழு வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குதுங்க. இன்னொன்று என்னென்னா, செட்டுக்குள்ளே ஓவர் புழுக்கமாக இருந்ததுனால தான் இந்த பால் புழு வருதுங்க. பத்து வேளை தாங்க தலை எடுத்துக்கிச்சு. நேற்று காலையில் தலை வச்சேங்க. மதியம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புழு வந்து ஸ்பின்னிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சிங்க. அதனால் மதியம் வலை வச்சிட்டேங்க. பாருங்கள், ஸ்பின்னிங் பண்ணிகிட்ருக்கு. பாருங்கள், கூடு கட்டிகிட்ருக்கு. வாயில் தாங்க கூடு கட்டும். இன்னும் பாதி புழு கீழே இருக்குங்க. இதெல்லாம் மேலே ஏறிக்கும். பாருங்க, கூட்டி அள்ளிட்டேங்க. இதெல்லாம் பால் புழுவுங்க. கூட்டி அள்ளினதுக்கப்புறம் நம்ம ஷெட்டு பார்த்திங்கன்னா இந்த நிலைமையில் தாங்க இருக்கும். ஒரே கலிஜாயிருங்க. பால் புழு வந்தாவே இது ஒரு பிரச்சனைங்க. செட்டு நாஸ்தி பண்ணிடும். புழுவெல்லாம் பிளாக் ஆகி இந்த ரேஞ்சுக்கு வந்துடுங்க. இந்த ஷெட்டை க்ளீன் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆயிரும். பாருங்கள், நம்மளோட ஷெட்டு இப்படி தான் இருக்குது. இப்போ தான் கூட்டி அலன்னு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே பாருங்கள் புழு விழுந்துருச்சு. விவசாயிகளோட நிலைமை இதுதாங்க. ஒரு டைம் நல்லா வருங்க, ஒரு டைம் இப்படி ஆகிரும். என்னங்க பண்ணுறது, நம்மளும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். போன டைம் ஈல்டு நல்லா வந்துச்சுங்க. இந்த டைம் தான் பால் புழு வந்து இப்படி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், கீழே புழுவெல்லாம் எடுத்து வலை வச்சுருக்கோம். ஏன்னு பார்த்திங்கன்னா, மேலே வந்து மேல் ரேக்கில் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால, கொஞ்சம் இடம் பத்தாதனால கீழே வச்சுருக்கேங்க. பேப்பர் போட்டு அது மேலே புழுவை எடுத்து வச்சுட்டு, கோலோட புழுவை எடுத்து வச்சுட்டு வலை வச்சுருக்கேங்க. பாருங்கள், கூடு கட்டிகிட்ருக்கு. பாருங்கள், 2 ஃபேன் வச்சுருந்தேங்க. 2 ஃபேன் ஃபுல்லாக நாள் முழுக்க ஓடியே தான் இருக்கும். அப்படி ஓடியுமே இந்த புழுக்கத்தை சமாளிக்கவே முடியலைங்க. என்னங்க பண்ணுறது, நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தில் இருக்க முடியல. இந்த புழு மட்டும் எப்படி தாங்கும்? தணிகை வேலன் யூடியூப் சேனலில் மஞ்சு பாப்பாவோட அம்மா வந்து மஞ்சள் வெட்டிகிட்ருப்பாங்க. பாப்பா வந்து அம்மாவை கேட்பான், ஏம்மா ஆள் வச்சு மஞ்சள் வெட்டலாமே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம ஆள் வச்சு மஞ்சள் வெட்டணும்னா அவங்களுக்கே மஞ்சள் வந்து போடுற கூலி சரியாக போயிடும்னு சொல்லுவாங்க. அவங்களே கஷ்டப்படுவாங்க. அதுபோல் தாங்க நாங்களும் ஆள் வைக்காமல் நாங்கள் 3 பேருமே 20 நாள் ப்ராசஸ்க்கு கஷ்டப்பட்டேங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த புழு வந்து நம்மளை ஏமாத்திருச்சுங்க. பால் புழு வந்து நம்மளை ஏமாத்திருச்சுங்க.
பாருங்கள் இப்படி பிளாக்காக தெரியுதுன்னு பார்த்தீங்களா? அதோட பால் புழு வந்தவே அந்த கரை பட்டு புழு பட்ட இடத்துல அதோட கரை வந்து இப்படி தாங்க இருக்கும். நீங்களும் பட்டுப்புழு வச்சுருக்கீங்களா? எந்த ஏரியாவில் வச்சுருக்கிறீங்க? பட்டுப்புழுவில் வர பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறீங்க? உங்களுக்கு தெரிந்த தகவல்களை சொல்லுங்கள். இளம்புழு வந்து எங்கே எடுக்கிறீங்க? எந்த மார்க்கெட்டுக்கு பட்டுக்கூடு கொண்டு போகிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாசமுள்ள வில்லேஜ் தமிழ்.